विघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुः श्रीकामाक्षी नमः। वातक्षणं स्नपय मां तव वीक्षितेन मन्दाक्षितेन सुजनैरपरोक्षितेन कामाक्षि कर्मतिमिरोत्कर भास्करेण श्रेयस्करेण मधुमद्युदितस्करेण। ஸோ காமாட்சி மந்தாட்சிதேன, மந்த அக்ஷின்னு சொன்னால் இது மெதுவாக பார்க்கக்கூடிய பார்வை. ஸோ அந்த கடாட்சம் அப்படி மெல்ல விழருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அக்ஷின பார்வை, அக்ஷின கண்ணு, அதோடைய பார்வை. ஸோ மந்த அக்ஷிதேன, மந்தமாக பார்க்கக்கூடியவனுடைய கடாட்சத்தால் சுஜனைகி அபரோக்ஷிதேன, சுஜனங்கள்னா நல்ல ஜனங்கள் இல்லை, சர்வே சுஜனா சுகினோ பவந்துன்னு சொல்லுவார். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ மாற்றி விட்டுருவார். யார்? நம்ம பாலசுப்ரமணியம் பாட்டு பாடுவார், மியூசிஷியன், அவர் சொல்லுவார். ஸோ அபரோக்ஷிதேனான்னு சொன்னா, அபரோக்ஷ பாவம்னு சொன்னா சாக்ஷாத்துன்னு அர்த்தம். நேரில் பரோட்சம்னா நம்ம கண் முன்னாடி இல்லாதது, அபரோக்ஷம்னா நேரில். ஆனால் இது அந்த சாக்ஷாத்துங்கிற அர்த்தத்தோடு கொஞ்சம் மாறுதல். ஏன்னா சாக்ஷாத்தாக பார்க்கணுன்னா முன்னாடி ஒரு சாமான் இருக்கணும், அதை நம்ம நேரில் பார்ப்போம். வேற இது அனுபவம். அதனால அபரோக்ஷிதேனா, அவள் அனுபவத்தில் பார்க்குறா. அவள் சாக்ஷாத்தாக தேவி அங்கே நிற்கிறா, அவளுடைய பார்வை கண் மேலே விழுறது, அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அபரோக்ஷங்கிறது சாக்ஷாத்துங்கிறது ஆப்போசிட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் வித்தியாசப்படும். இது அனுபவம். ஸோ சுஜனைகி, நல்லோர்களால் மனதில் தாங்கள் அனுபவிக்கிறார்கள், தன்னுடைய அந்த தேவியுடைய பார்வையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஹே காமாட்சி, கர்ம திமிர உத்கர பாஸ்கரேன, கர்ம திமிரம், கர்மங்கிறது நம்ம பண்ணின கர்மங்கள், நம்ம பண்ணின தீவினைகள், மெயினாக முக்கியமாக தீவினைகள் தான் திமிரம்னு சொல்லப்படுறது. திமிரம்னு என்னது? கண்ணில் திமிரம்னு கண்ணில் பொறைன்றோம் இல்லையா, அது மாதிரி இது அஜ்ஞானம், தீவினையால் ஏற்படக்கூடிய ஒரு அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய பாஸ்கரேன. ஸோ எப்போவுமே இருட்டை போக்குறதுக்கு ஒரு சூரியன் வேணும். ஸோ திமிரம்ங்கிறது இருள் என்றால் பாஸ்கரன்ற சூரியனால் அது போயிடும். அது மாதிரி இந்த கண் பார்வை நம்மளுடைய தீவினையால் எழக்கூடிய இந்த பாபங்களை நீக்குவதற்காக ஒரு சூரியனாட்டமாக உதிக்கிறது. ஸ்ரேயஸ்கரேன, ஸ்ரேயஸ்கரேன நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, நமக்கு எல்லாமே உயர்ச்சியை கொடுக்கக்கூடியது. மதுப தியுதி தஸ்கரேன, இந்த பார்வை எப்படி இருக்குன்னா மதுபன மதுவை குடிக்கக்கூடிய, பான பாசியத்தை குடிக்கிறது. ஸோ வண்டுன்னு அர்த்தம். ஸோ மதுவை குடிக்கக்கூடிய வண்டு, அந்த வண்டுடைய கருன்னு இருக்கும். வண்டு எப்படி இருக்கும்? கண்ணை குறையன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கான் பார்வை. தஸ்கரன்னு அதை திருடுறதுன்னு அர்த்தம். அதை விட நல்லா டார்க்கான பார்வையாக இருக்கான். அந்த வண்டுகளுடைய அழகை, அந்த கருமையை திருடக்கூடிய விழிகள், தஸ்கரம்னா திருட்டு. ஸோ திருடக்கூடிய விழிகளால் தவ வீட்சிதேனா, அப்போ தான் முதலைன் வருது, உன்னுடைய அந்த பார்வையால் மாதக க்ஷணம் மாம் ஸ்னபய, ஒரு க்ஷணமாவது என்னை குளிப்பாட்டு. ஸ்னபயன ஸ்நானம் பண்ணுறது, என்னை குளிப்பாட்டு, ஒரு க்ஷணம் உன் பார்வை என் மீது விழட்டும்னு கேட்குறார் மூகர். மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனைரபரோக்ஷிதேன காமாட்சி கர்மதிமிரோத்கர பாஸ்கரேன श्रेयस्करेण मधुपद्युदितस्करेण प्रेम आपगापयसि मज्जनमारचय्य मन्दस्मितां सुकृतभस्मविलेपनेन कामाक्षि कुण्डलमणिद्युतिभिर्जटालः श्रीकण्ठमेव भजते तव दृष्टिपातः. இதில் தான் கொஞ்சம் அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்க மாதிரி இருக்கு இந்த புஸ்தகத்தில். பட் எனிவே நம்ம இப்போ எப்படி நம்மளோட புரிஞ்ச வரைக்கும் அர்த்தத்தை பார்க்கலாம். காமாட்சி, ஹே காமாட்சி, குண்டலம் மணித்யுதிபிகி, தேவியோட காதில் குண்டலம் போட்டுருக்கா. அதில் நல்ல ஒரு மாதிரி சிவந்த ரத்ன கற்கள்லாம் பதிச்சிருக்கு. ஸோ அந்த தியுதி, அந்த ஒளி, தேவியோடு காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தினுடைய ஒளி ஒளிபிகி, அது திதிபிகி ஜட்டாலக, அதாவது சிவனுடைய ஜடை தரித்த ஜடாமுடியை உடைய சிவனுடைய. ஸோ கிட்டத்தட்ட இந்த குண்டலத்தோட ஒளி சிவனோடு அந்த தலைமுடியோட ரெட் கலரில் இருக்குது. அந்த ஜடாமுடியும் நல்ல சக்கச்சவேர்னு இருக்குது, அதே மாதிரி குண்டலத்தோட ஒளியும் சக்கச்சவேர்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிவனுடைய அதோட ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பார்வை மேலே ஜட்டாலக, அந்த சிவனுடைய மேலே போய் விழருது, அவருடைய ஜடாமுடியில் போய் விழருது. அங்கேருந்து பிரேம ஆபகா பயசி,
இப்போ அன்பு என்கிற நதி, ஆபகா ஆபகான்னா நதின்னு அர்த்தம். ஆப்பான்னா தண்ணி, கான்னா போகிறது, தண்ணி போகிறதுன்னா நதி இல்லையா, தண்ணி ஓடுறதுன்னா நதின்னு அர்த்தம். ஸோ ஆபகா நதி. ஸோ இது வந்து பிரேமம் என்கிற நதியில் குளித்து, அப்போ ஃபிசிக்கலாக பார்த்தா கண்ணில் ஜடைக்கு நடுவில் கங்கை உட்காண்டிருக்கான், சிவனோட தலைமையில் கங்கை நதி உட்காண்டிருக்கான். ஸோ அந்த கங்கா நதியில் போய் விழுறது இந்த பார்வை. அப்போ பிரேம ஆப்பகா, அப்போ பிரேமங்கிற அது ஆசையோடு அந்த அப்படியே போய் தலைமுடியிலேருந்து விழுந்து அப்படியே கங்கை நதியை தாண்டி வந்து மஜ்ஜனமாரச்சி அதில் போய் குளிக்கிறது. ஸோ அங்கே கங்கை நதி உட்காந்துருக்கா, அதில் நல்லா குளிச்சுட்டு இந்த பார்வை ஆகப்பட்டது. யுக்தகன்னு பொருத்தமேனு அர்த்தம். இங்கே யுக்தக நமக்கு தேவையில்லை. மந்தஸ்மித அம்சுகிருத, அம்சுன்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம் இல்லையா. அம்சுகம்னு சொன்னால் முந்தானைன்னு அர்த்தம் அம்சுகம். ஸோ இது வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் மாட்டிக்கிறது எது, இந்த பார்வை. மந்தஸ்மித அம்சுகிருதா, தேவியோட பார்வை தான் இதுக்கு நல்ல ஒரு வெள்ளைய ஆடையை போடுறது, ட்ரெஸ்ஸை போடுறது இந்த பார்வைங்கிற அந்த பெண்ணுக்கு. ஸோ பஸ்ம விலேபனேனா, இது என்ன பண்ணுறது, இந்த ஆடையால் ஒரு பஸ்மத்தை பூசுறது. சிவனுக்கு மூஞ்சி எல்லா உடம்பெல்லாம் விபூதி பூசி, பஸ்மன விபூதி இல்லையா, பஸ்மம் சாம்பல். ஸோ அப்படி பகவானுடைய உடம்புலாம் அந்த சாம்பலை பூசி, ஸோ ஸ்மிதம் என்கிற அந்த வெள்ளை, ஏன்னா விபூதி வெள்ளையாக இருக்குது, அதனால சிவனுடைய முகத்திலெல்லாம் அப்படி உடம்புலெல்லாம் விபூதியை பூசி விட்டுட்டு ஸ்ரீகண்டமேவ பஜதே, கடைசியில் வந்து எங்கே முடியறதுன்னா நேராக ஜடாமுடியில் ஆரம்பித்து அங்கே குளித்து அப்படியே சிவனோட உடம்புலெல்லாம் இதை பூசி விபூதியை பூசி கடைசியில் அப்படியே சிவனோட கீழே அப்படி வருதா கழுத்துக்கு வருது. கழுத்துக்கு வந்தானே பார்த்தா ஸ்ரீகண்டமாக இருக்குது. என்னது, பகவான் விஷத்தை குடித்தார். ஸ்ரீனால விஷம்னு ஒரு அர்த்தம், ஸ்ரீகண்டம்னா விஷத்தோடு இருக்கக்கூடிய கண்டம் கழுத்து. ஸோ அந்த ஸ்ரீகண்டாங்கிறது சிவனுடைய கழுத்து, அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய விஷம். அதில் போய் நிற்கிறதா. பஜத்தே தவ திருஷ்டி பார்த்தகா, உன்னுடைய திருஷ்டி ஆகப்பட்டது, பார்வையாகப்பட்டது கடைசியில் இங்கே வந்து முடியறது. ஸோ சிவனுடைய விஷகண்டத்தில் போய் அந்த பார்வையாகப்பட்டது நிற்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், அதோட ஐக்கியமாயிடுது. அதுவும் கருப்பு, பார்வையும் கருப்பு, அதுக்கு மேலே ஒன்றும் போக வேண்டாம். அங்கே போய் விழுந்தா தன்னோட ஐக்கியத்தன்மையை பார்க்கறது, ஓகே இங்கே நிற்கிறது. பிரேம ஆபகா பயசி மச்சனம் ஆரச்சய்ய மந்தஸ்மிதாம் சுக்ருத பஸ்ம விலேபனேன காமாட்சி குண்டலமணித்யுதிபிர்ஜடாலக ஸ்ரீகண்டமேவ பஜதே தவ திருஷ்டிபாதः கைவல்யதாய கருணாரச கிங்கராய காமாட்சி கந்தளித விப்ரம சங்கராய ஆலோகனாய தவ பக்த சிவங்கராய மாதர் நமோது பரதந்திருத சங்கராய. காமாட்சி கைவல்யதாய கருணாரச கிங்கராய. ஸோ இந்த கடாட்சம் என்ன பண்ணுறது, தாயன்னு ததாத்தி கொடுக்குறது, கைவல்யத்தை கொடுக்கிறது. ஸோ மோட்ச ஆனந்தத்தை கொடுக்கிறது. இங்கே இருக்கும்போதே ஜீவன் முக்த நிலைமைங்கிறது இங்கே இருக்கிற வச்சு என்ன சாகலை, ஆனால் கூட ஒரு விடுதலை வந்துடுது. இந்த உலகத்தில் வைராக்கியம்லாம் ஏற்பட்டு அப்படியே முக்தி நிலைமை வந்துடுது. அதை கொடுக்கக்கூடியது கடாட்சம். ஸோ கைவல்யதாய கருணாரச கிங்கராய. ஸோ அதுக்கு ஒரு கிங்கர்னோடு வருது. கிங்கர்னா வேலைக்காரன் கூடவே வருது. இந்த பார்வை வந்து ஒரு வேலைக்காரன் ஆக்ஷன் வருது. அதுக்கு என்ன வேலைக்காரன் சொன்னான்னா காருண்ய ரச, கருணாரச, கருணை என்கிற ரசத்தோடு வரக்கூடிய பார்வையாக இருக்கிறது. ஸோ கருணை ரசத்தோடு கூட கந்தலித விப்ரம சங்கராய. கந்தலித்தன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எமிட்டிங்னு சொன்னோம், பெருக்கு. ஸோ கண்ணிலேருந்து அப்படி பெருக்கி வருது, கண் பார்வை கருணையோடு கூட வெளியில் வருது, அப்படி பெருக்காக வருது. விப்ரம சங்கராய, அவரை வந்து பிரமிக்க வைக்கிறதுன்னு என்னது, சுழல வைக்கிறது, மோகத்தில் ஆழ்த்துகிறது. சங்கரனை மோகத்தில் ஆழ்த்தக்கூடிய பார்வையாக. ஸோ பக்த சிவங்கராய, பக்தர்களுக்கு சிவத்தை கொடுக்கக்கூடியது. சிவம்னா மங்களம்னு ஒரு அர்த்தம். ஸோ பக்தர்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பார்வை. பரதந்திரித சங்கராய, சிவனை அப்படியே தன்வசப்படுத்தி விடுகிறது, பரவச நிலைமையில் ஆழ்த்துகிறது, பிறருக்கு வசமாக அடிமைப்படுத்தி விடுகிறது. எது, பார்வை தேவியோட அடிமையாக சிவனை ஏற்படுத்தி விடுகிறது. அதான் பரதந்திரிதா, பரவசத்தில் பிறர் வசத்தில் ஆக்கி விடுகிறது, உன்னோடு வசப்படுத்தி விடுகிறது பார்வை. அப்படிப்பட்ட அந்த பார்வையை தவ ஆலோகனாய, அப்படிப்பட்ட உன்னுடைய பார்வைக்கு மாதகா நமோஸ்து, நான் நமஸ்காரம் செய்கிறேன். இப்போ ஏற்பட்ட பார்வையை நான் நமஸ்கரிக்கிறேங்கிறார் இங்கே மூக்கர்.
कैवल्यदाय करुणारसकिङ्कराय कामाक्षि कन्दलितविभ्रमशङ्कराय आलोकनाय तव भक्तशिवङ्कराय मातर्नमोऽस्तु परतन्त्रितशङ्कराय साम्राज्यमङ्गलविधौ मकरध्वजस्य लोल अलकालिकृततोरणमाल्यशोभे कामेश्वरि प्रचलत् उत्फलवैजयन्ती चातुर्यमेदि तव चञ्चलदृष्टिपातः. ஸோ மகரத்வஜஸ்ய. ஸோ இங்கே வந்து இது அவருடைய பார்வை வந்து விஜய மாலைன்னு சொல்கிறார். வைஜெயந்தின்னு சொன்னான்னா நம்ம கிருஷ்ணருக்கு சொல்லும்போது வைஜெயந்தி மாலை 5 புஷ்பங்களாலான வனமாலைன்னு சொல்லிவிடுவோம் அதை. ஸோ இங்கே வந்து வைஜெயந்தின்னு சொல்கிறது வந்து விஜயத்தை கொடுக்கக்கூடிய மாலை. ஸோ அந்த பார்வை வந்து விஜய மாலையாக இருக்குது. யாருக்கு விஜய மாலையை போடுறது இந்த பார்வைன்னா மன்மதனுக்கு போடுறது இல்லையா. மகரத்வஜஸ்ய சாம்ராஜ்ய. ஸோ மகரத்வஜன் மகரம் மீன் கொடியை உடைய மன்மதனுக்கு சாம்ராஜ்ய மங்கள விதவு. இப்போ அவனுக்கு வந்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்துறது. ஸோ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்ன சாம்ராஜ்யம் இது? ஸ்ருங்கார சாம்ராஜ்யம். ஸ்ருங்காரங்கிறதுக்கு ஒரு சாம்ராஜ்யம். அது அந்த சாம்ராஜ்யத்தோட தலைவனாக ராஜாவாக இருக்கக்கூடிய மன்மதனுக்கு மங்கள விதவு அப்படி பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது லோல அலக ஆளீகிருத. ஆளின்னு சொன்னால் நார்மலாக 2 அர்த்தம் உண்டு. ஆளின தோழின்னு அர்த்தம், ஆளின வரிசைன்னு ஒரு அர்த்தம். இங்கே வரிசை. ஸோ லோல அலக ஆளி. அலகம் சொன்னால் முன்முடிகள், தேவியோட முன்முடிகளாக. இப்போ பார்வை வந்து விஜய மாலையாக இருக்குது. அப்புறம் லோல அலகம் அவளுடைய முன்முடிகள் எல்லாம் வரிசை அப்படி முன்னாடி இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே ஆளீகிருத்த தோரண மாலை சோபை. தோரணம் கட்ட வேண்டாமா? பட்டாபிஷேகம் நடக்கும்போது தோரணம் கட்டுறா. அது என்ன தோரணம் சொன்னால் தேவியோட முன்முடிகளுடைய வரிசையாகவே தோரண மால்ய சோபே, தோரண மாலையாக கட்டப்பட்டு சோபனமாக இருக்கிறது. ஹே காமேஸ்வரி, காம ஈஸ்வரி, சிங்காரத்துக்கே ஈஸ்வரி, அவளுக்கு தான் தகுதி இருக்குது இன்னொருத்தருக்கு பட்டம் கட்டுறதுக்கு. அதனால காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய நீ பிரச்சலத் உத்பல வைஜயந்தி, அதாவது தவ சஞ்சல திருஷ்டி பாதக, உன்னுடைய சாஞ்சல்யமான அலையக்கூடிய அந்த பார்வை திருஷ்டி பாதக, உன்னுடைய பார்வையாகப்பட்டது சாஞ்சல்யத்தோடு கூட பிரச்சலத் உத்பல வைஜயந்தி. ஸோ அப்படியே தாமரை மாலையாக அந்த விஜய மாலை, உத்பலன்னு சொன்னால் தாமரை. ஸோ உத்பல வைஜயந்தி சாத்துரியம் ஏத்தி, உன்னுடைய பார்வை இப்போ அந்த விஜய மாலைங்கிற அந்த தாமரை மாலையாக அந்த சாத்துரியத்தை அந்த சாமர்த்தியத்தை அடைகிறது. ஏத்தின்னு அடைகிறது. ஸோ பார்வை தான் விஜய மாலை, தோரணம் தான் உன்னுடைய முன்முடிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவி பார்வையாலேயே கடாட்சிச்சு மன்மதனுக்கு அந்த சிங்காரத்தோட அதிபதியான பொசிஷனை கொடுத்துடுறா. அதனால தான் அவனுக்கு காமன்னே பேர். காமேஸ்வரி அவனுக்கு காமன்கிற பட்டாபிஷேகத்தை பண்ணி விட்டுடுறா. சாம்ராஜ்ய மங்கள விதௌ மகரத்வஜஸ்ய லோல அலகாலிக்ருத தோரண மால்ய சோபே காமேஸ்வரி பிரச்சலத் உத்பல வைஜயந்தி சாதுர்யமேதி தவ சஞ்சல திருஷ்டிபாதः. மார்கேண மஞ்சுகஜ காந்திதமோவ்ருதேன மந்தாயமான கமனாமதனாதுராசோ காமாட்சி திருஷ்டிரயதே தவ சங்கராய சங்கேத பூமிமச்சிராத் அபிசாரிகேவ. காமாட்சி அபிசாரிகா. இவ அபிசாரிகான்னு சொன்னால் ஒரு லவ்வரை மீட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு. ஸோ ஒரு இடத்துல முன்னாடி சொல்லியிருப்பா, இந்த இடத்துல நம்ம இத்தனை மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு பேசி வச்சுடுவான். ஸோ அபிசாரிக்காங்கிறது வேஷி கிடையாது, தன்னுடைய ஆசை நாயகனை மீட் பண்ண போகிற ஒரு பெண்ணு. ஸோ இந்த பார்வை வந்து இந்த அபிசாரிக்கா மாதிரி தன்னுடைய லவரை போய் மீட் பண்ண போகிறது. ஸோ மார்கேன மஞ்சு கஜ காந்தி தமோவிருத்தேன இருட்டில் தான் போவான், இருட்டில் தான் மீட் பண்ணுறதுக்கு போகிறது. ஸோ தமோவிருத்தேன மார்கேன. ஸோ தமோவிருத்தம்னா இங்கே என்னது? பார்வையே இருட்டாக இருக்குது. ஸோ பார்வையே அந்த பார்வையோட வழியே இருள் பார்வை, ஏன்னா இருட்டு, அந்த கருப்பு கலரான பார்வை. ஸோ அப்படி தமோவிருத்தேன மார்கேன இருட்டு வழியாக சென்று மஞ்சு கஜ காந்தி, அது முடி வேற கருப்பாக இருக்குது. அது மஞ்சு கஜ, மஞ்சுன்னு சாஃப்டான முடி, அது கச்சான முடிகள். ஸோ காந்தி அந்த முடியோடு ஒளி, அது கருப்பு முக்காடு வேற போட்டுருக்கான்.
அது பார்வையே கருப்பு. அதில் வேற அந்த அபிசாரிக்கா வந்து என்ன பண்ணுறா, யாரும் பார்க்கப்படாதுன்னு ஒரு கருப்பு கலரில் இருட்டில் ஒரு கருப்பு கலர் முக்காடை போட்டால் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த கச்சகாந்தி முடியோடைய அழகாக்கப்பட்டது அப்படி தன்னுடைய இது முக்காடு மாதிரி போட்டுட்டு மந்தாயமான கமனா மெதுவாக போகிறான். சத்தம் கேட்கப்படாது, நடையோட சத்தம்லாம் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போகிறது இந்த பார்வை. ஸோ மந்தாயமான கமனா மதனாதுரா அசௌ, ரொம்ப ஆசையோடு போகிறது, ரொம்ப மதனான இந்த மன்மதன் மாதிரி அப்படியே அசிங்காரத்தோடு செல்லக்கூடிய பார்வை. இந்த பெண் ஆசையோடு அவரை மீட் பண்ண போகிறா. யாரை மீட் பண்ணுவா, ஆட்டோமேட்டிக்காக சங்கரன் தான் போகும் அந்த பார்வை இல்லையா, தன்னுடைய கணவரை பார்த்து போகும். தவ திருஷ்டிகி சங்கராய அவதே அயதே அயன மீட்டிங். ஸோ அயதே தே ரீச்னு அர்த்தம். ஸோ சங்கராய உன்னுடைய அப்பேற்பட்ட அபிசாரிக்கையாக இருக்க போடக்கூடிய அந்த பார்வையாகப்பட்டது சங்கரனை போய் சேர்கிறது. அதான் லவர், அவர்கிட்ட போய் சேர்ந்துருது இந்த பார்வை. சங்கேத பூமின்னு ஏற்கனவே சொல்லி வச்ச இடத்துல. ஸோ சங்கேத பூமின்னு என்னது, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கரன் ஒரு தன்னையே தான், தன்னுடைய முகமே தான் அதோடைய சங்கேத பூமியாக இருக்குது. ஸோ சொல்லி வச்ச இடங்கிறது இங்கே வேறு எதுவும் இல்லை, சங்கரனுடைய முகம். அவருடைய அந்த பார்வையை போய் இந்த பார்வையாகப்பட்டது ரீச் பண்ணுறது. ஸோ அவருடைய பார்வையை இவளுடைய பார்வையை மீட் பண்ணுறது ஒரே இடத்துல. அதான் சங்கேத பூமின்னு குறிப்பிடப்பட்ட இடத்தில்னு அர்த்தம். அச்சிராதுன்னு அது உடனடியாக அவருடைய தேவியோட பார்வையும் சங்கரனோட பார்வையும் மீட் ஆயிடுறதுன்னு சொல்கிறார். மார்கேன மஞ்சுகஜ காந்திதமோ விருதேன மந்தாயமான கமனா மதனாதுராசௌ காமாட்சி திருஷ்டிரயதே தவ சங்கராய சங்கேத பூமிமச்சிராத் அவிசாரிகேவ व्रीडानुवृत्तिरमणीकृत साहचर्या शैवालितां गलरुचा शशिशेखरस्य कामाक्षि कान्तिसरसीं त्वदपाङ्गलक्ष्मीः मन्दं समाश्रयति मज्जनकेलनाय ओके सो हे कामाक्षी தோது அபாங்கலக்ஷ்மிகி, அபாங்கலக்ஷ்மின்னா கடைக்கண் பார்வை, அது ஐஸ்வர்யம் மிகுந்த உன்னுடைய கடைக்கண் பார்வையானது விரீடா அனுவிருத்தி ரமணி, ஒரு பெண்ணை கூட்டின்னு போகிறான். இப்போ இந்த பார்வைங்கிற ஒரு பெண்ணுங்கிறது இன்னொரு பெண்ணை கூட்டின்னு போகிறா. யாருன்னா விரீடா, வெட்கம். வெட்கத்தோடு கூடிய பார்வைன்னு அர்த்தம். விரீடா அனுவிருத்தி ரமணி கிருத சாகச்சரியா சகாயம் பண்ணுவதாக. ஸோ இந்த பார்வைக்கு வெட்கம் என்கிறது சகாயமாக, ஸோ வெட்கமாக உள்ள பார்வைன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. உடைய கடைக்கண் பார்வை வெட்கம் என்ற சகச்சாரியோடு கூட சகாயம் பண்ணக்கூடிய பெண்ணோடு கூட, அந்த ரமணியோடு கூட எங்கே போகிறா, குளிக்க போகிறா. சசிசேகரஸ்ய காந்தி சரசீம், சசிசேகரன் சந்திரனை சந்திரனை தலையில் சூடிய சிவனுடைய காந்தி சரசீம், அவருடைய அழகாகப்பட்ட சரஸ்ன நீர்நிலை. ஸோ சிவனுடைய அந்த அழகான முகம்தான், அந்த காந்தி தான், அதுதான் குளிக்கிற நீர்நிலை. ஸோ அங்கே போகிறா இவ, வெட்கத்தோடு போகிறா, பகவானை பார்க்கறதுக்கு போகிறா. சைவாலிதாம் கலருச்சா, எப்போ ஒரு குளம்னு இருந்தால் ஒரு ஓரத்தில் பாசி எல்லாம் இருக்கும் இல்லையா, பாசி ஓரமாக ஒதுங்கி இருக்கும், பார்ப்போம், தண்ணியை கொஞ்சம் நீக்கிட்டு அதில் போய் குளிப்போம் நம்ம பல சமயத்தில். ஸோ இங்கே என்னென்னா அந்த பாசி என்னது, சிவனுடைய முகம்தான் சரஸ்னா, அந்த முகத்தில் ஓரமாக இருக்க பக்கத்துலேயே இருக்க கழுத்து, அதுதான் பாசி. அது என்ன பாசி, கழுத்தில் விஷம். ஸோ அந்த கருமை அல்லது பச்சைன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ அப்படி அந்த குளத்திலே ஓரமாக ஒதுங்கிய அந்த பாசி கலருச்சான கழுத்தினுடைய அழகால் அதில் சரஸில் இருக்கக்கூடிய பாசி போல இருக்கக்கூடிய அந்த சங்கரனுடைய மஜ்ஜன கேலனாய மத்தம் சமாஸ்ரயதி. ஸோ மஜ்ஜன கேலனான்னு அது குளித்து விளையாடுறதுக்கு. ஸோ பகவானுடைய முகமாகப்பட்ட சரஸில் குளித்து ஜாலியாக விளையாடணும் அப்படிங்கிற விளையாட்டுக்காக இந்த பார்வை போகிறதான். மந்தம் சமாஸ்ரயதி, மெதுவாக செல்கிறாள், வெட்கத்துடன் செல்கிறாள், வெட்கம் என்ற பெண்ணோடு கூடி செல்கிறாள்னு அது பார்வை பகவானுடைய முகத்தில் போய் விழுகிறது. அவ்வளோதான் அர்த்தங்க. व्रीडानुवृत्तिरमणीकृत साहचर्या शैवालितां गलरुचा शशिशेखरस्य
कामाक्षि कान्ति सरसीं त्वदपाङ्गलक्ष्मीः मन्दं शमाश्रयति मज्जनकेलनाय श्री कामाक्षी नमः विष्णुगुरुदेव महेश्वर श्री कामाक्षी नमः अश्रायम् अंशुकमिव प्रकटं ददानो माणिकुण्डलरुचिं ममता विरोधी श्रुत्यन्तसीमणिरतः सुतरां चकास्ति कामाक्षि तावककटाक्षदीश्वरोऽसौ கட்டாட்ச யதீஸ்வரக அசௌ. ஓகே. ஸோ இங்கே வந்து யதீஸ்வரகன்னு சொன்னாலே யத்தின்னு சொன்னாலே ரிஷி முனிவர்கள் அந்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அடக்கினவர்கள்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் அடக்கி யத்தினால ரிஷி அல்லது முனி அப்படி சொல்லலாம். ஸோ அப்போ காமாட்சி தாவக கடாட்ச யதீஸ்வரக, உன்னுடைய கடாட்சம் வேறில்லை யதீஸ்வரன் வேறில்லைன்றார். ஸோ கடாட்சத்தை இங்கே ஒரு ரிஷியோடு கம்பேர் பண்ணுறார். ஸோ தாவக கடாட்ச யதீஸ்வரக, உன்னுடைய கடாட்சமாகப்பட்ட இந்த ரிஷி அசௌ இவர் மாணிக்க குண்டல ரிச்சிம் மமதா விரோதின்றார். மமதா விரோதி யார்? யதீஸ்வரர். எப்போவுமே மமதை கிடையாது அதுக்கு. நான் என்னுடையது, மமதான்னு சொன்னால் என்னுடையதுன்னு சொல்கிறது, எல்லாமே என்னுடையது அப்படிங்கிறத பேசுகிறமா தான் மமதை உள்ளவர்கள். ஸோ அந்த மமதா விரோதி யதீஸ்வரருக்கு மமக்காரம் கிடையாது, அகங்காரமும் கிடையாது, மமக்காரமும் கிடையாது. அப்படி பருவப்பட்டவர்கள் யதீஸ்வரர்கள். அதே மாதிரி கடாட்சம் வந்து மமதா விரோதி. அது மமதையோடு இருக்கிறவர்கள் பக்கத்தில் கடாட்சம் விழாது. தேவியோட கடாட்சம் வந்து மமதை அகங்காரம் இல்லாதவா பக்கத்தில் தான் கடாட்சம் விழும். தேவியோட பார்வைப்படணும்னா மமக்கார அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ கடாட்சம் மமதா விரோதியாக இருக்கக்கூடியது. மாணிக்க குண்டல ருச்சிம் காஷாய அம்சுகம் இவா அப்படி எடுக்கணும். ஸோ இவளுடைய தேவியுடைய கடாட்சம் அது குண்டலம் இருக்கு இல்லையா காதில், ஸோ அது மாணிக்கங்கள்லாம் பதிச்சிருக்கு. அது நல்லா ரெட் கலர் கல்லெல்லாம் கூட இருக்கிறதுனால அது பார்த்தா யதீஸ்வரர்கள் என்ன ட்ரெஸ் போட்டுப்பா? காஷாய உடை தான் போட்டுருப்பா. காஷாய உடைங்கிறது அது ஒரு மாதிரி சன்னியாசி கலர் இல்லையா, அந்த கலர், அந்த ரெட் கலர். ஸோ அந்த கலர் உடையோடு கூடியவர்கள் யதீஸ்வரர்கள். இங்கே அதே மாதிரி யதீஸ்வரன் சொன்னால் இதுக்கு ஆடை என்னன்னு பார்த்தானா மாணிக்க குண்டல ருச்சி. ருச்சினா கலர். ஸோ தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தோட கலர் வந்து காஷாயம், யதீஸ்வரர்கள் போடுற காஷாயம் மாதிரி அந்த கடாட்சத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. பிரகடம் ததானகன்னு வெளிப்படையாக அப்படி தெரியுது. ஸோ அப்படி எல்லா யதீஸ்வரர்களும் அப்படி தான் இருப்பா, காஷாய உடையில தான் பார்க்கறதுக்கு இருப்பா. கடாட்சமும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாணிக்க ஒளியெல்லாம் பட்டுண்டு அப்படி இருக்குது. ஸ்ருதி அந்த சீமணி. ஸ்ருதின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இல்லையா, ஒன்று வேதம், ஒன்று வந்து காது. ஸோ ஸ்ருதி அந்த சீமினி கடாட்சம் எங்கே வரும்? காது வர நீண்ட பார்வை இல்லையா. ஸோ அந்த கடாட்சம் காது வர போகிறது. ஸ்ருதி அந்த காது வரை நீண்ட கண்கள், கடாட்சம் பார்வை. இவா யதீஸ்வரர்கள் ஸ்ருதியே ஆதாரமாக கொண்டுப்பா. அவள் வந்து வேதத்தை படித்து அந்த வேதாந்தம், ஸ்ருதி அந்தம்னு சொன்னா வேதத்துடைய எண்டு வேதாந்தம் அல்லது உபனிஷதங்கள். ஸோ அந்த உபனிஷதத்தை நோக்கி சுதராம் சகாஸ்தி அப்படி நன்றாக அவர்கள் வேதாந்தத்தை உபநிஷதங்கள்லாம் படித்து நல்லா பளபளான்ட்டு அப்படி இருப்பாங்க. ரிஷிகள் எல்லாம் பார்த்தாலே தேஜஸோடு இருப்பாள். ஏன்னா உபநிஷதங்கள்லாம் நல்லா கரகண்டிருக்கான். அதே மாதிரி இங்கே அந்த பார்வையாகப்பட்டது காது வரை நீண்டு அப்படியே ஜம்முன்னு இருக்குது, நீண்ட பார்வையாக விரிந்து இருக்குது. சகாஸ்தின்னு ஒளி பொருந்தி பளபளான் இருக்கு. காமாட்சி இப்படியாக உன்னுடைய கடாட்சமாகப்பட்டது யதீஸ்வரனாக இருக்கிறது என்று சொல்கிறார் மூக்கன். प्रकटं ददानः माणिक्यकुण्डलरुचिं ममता विरोधी यन्तसीमणिरतः सुतरां चकास्ति कामाक्षि तावककटाक्षयतीश्वरोऽसौ पाषाण एव हरिनीलमणिर्दिनेषु ब्रह्मानतां कुवलयं प्रकटीकरोति नैमित्तिको जलदमे चक्षिमा ततस्ते कामाक्षि शून्यपुपमानमपाङ्गलक्ष्म्याः जलद मेचिका மேச்சகிமா ததஸ்தே அப்படி பண்ணு. மேச்சகிமான்னு சேர்த்து படிக்கணும்.
ஓகே. ஸோ காமாட்சி இப்போ 3 விஷயத்தை நார்மலாக நம்ம கடாட்சத்தோடு கம்பேர் பண்ணுறது மூணு விதம் கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? இந்திரநீல மணி போல் இருக்குது, நல்ல இந்திரநீல கல் எப்படி இருக்கும்? நல்ல கருப்பாக இருக்கும் இல்லையா, கருநீளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உன்னுடைய பார்வை இருக்குதுன்னு நான் ஜென்ரலாக சொல்லுவோம். அந்த கருநீல மணியாட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்? குவளைய மலர் போல், குமுத மலர், நீலத்தாமரை அல்லது நீல அல்லி, அந்த மாதிரி குமுத மலரோடு குவளைய மலரோடு சம்மந்தப்படுத்தி பார்வை அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டனா ஜலத மேச்சக்கின்னு சொன்னாலே அது ஒரு கருமைன்னு அர்த்தம். மேச்சக்கிமான கருமை அப்படின்னு அந்த தன்மை, கருப்பு தன்மைன்னு அர்த்தம் மேச்சக்கிமான. ஸோ ஜலத மேச்சக்கிமான ஆகாசத்துல கார்மேகத்துடைய கருப்பு போல ஒரு பார்வை இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நார்மலாக இந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணுற ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? இது மூணுமே உனக்கு ஓமை கிடையாதுன்னு விட்டாருங்க. என்ன சொல்கிறார்? காமாட்சி சூன்யம் உபமானம். இந்த உபமைகளெல்லாம் நான் சூன்யமாக தான் சொல்ல முடியும், இதெல்லாம் உபமையாக நான் ஏற்றுக்கவே முடியாதுங்கிறார். உபமையெல்லாம் உனக்கு இந்த பொருந்தாது, இது சூன்யமான உபமைகள். எது? ஏன்னா ஹரிநீல மணிகி, இந்த ஹரிநீல மணிங்கிறது அந்த இந்திர நீலக்கல் பாஷாண ஏவ, அது கல். உன்னுடைய பார்வை கல்லான்னு? கல் கிடையாது, அது கனிந்த பார்வை, ஆர்திரமாக ஈரக்கசிவோடு இருக்கக்கூடிய பார்வை. அது எப்படி கல்லோடு கம்பேர் பண்ணலாம்? இந்திரநீல மணியானது கல், அதனால பாஷாணமாக இருக்கிறனால அது உனக்கு கம்பேரிசன் சூன்யம், அது கம்பேர் பண்ண முடியாது. அடுத்து தினேஷு குவலயம் பிரம்லானதான் பிரகடீகரோதி. தினேஷ்னா டே டைமில். ஸோ டே டைம்லலாம் பார்த்தோம்னா இந்த நீல அல்லி மலர், குமுத மலர் அல்லது குவளைய மலர்னு சொல்லுவோம். அந்த மலர் ராத்திரி தான் மலரும். பகல நேரத்தில் பார்த்தானா கூம்பி கிடக்கும். அது சந்திரனை பார்த்தா தான் மலரும், சூரியனை பார்த்தா கூம்பி போயிடும். ஸோ கூம்பி இருக்கிற உன்னுடைய பார்வை எவ்வளோ தீக்ஷணியமான பார்வை, எப்பொழுதுமே விரிந்து பறந்த பார்வை அது இருக்குது. அப்படிப்பட்ட பார்வையை அந்த கூம்பி கிடக்கிற கோலயத்தோடு கம்பேர் பண்ண முடியுமா? அது கிடையாது. அது கூம்புதலாக பிரகடீகரத்தை அது செய்கிறதுனால நிச்சயமாக அதுவும் உன்னுடைய உபமானத்துக்கு சூன்யம் முடியாது. அதே மாதிரி ஜலத மேச்சக்கிமா, இந்த கார் மேகம் கருப்பாக இருக்கு இல்லையா, அது நிமித்திக்கான்னு சொன்னா நைமித்திக்காக நிமித்தமாக அது ஒரு காரண காரியத்தோடு தான் அந்த கருப்பு கலரை எடுத்துக்கொள்ளிருது. நார்மலாக பிளாக் கலர் கிளவுட்ஸ் எல்லாம் எப்போ வரும்? மழை காலத்தில் தான் வரும். இல்லாட்டா எப்பவுமே ப்ளூ கலர் கிளவுட்ஸாக தான் அப்படி வெள்ளை விளையாடுன்னு ஆகாசத்தில் போயிட்டுருக்கோம். இது மழை சீசனில் மட்டும் வரும்போது ஒரு நிமித்தமாக மழை பெய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அது கருமையை அடைகிறது. ஆகவே ததத்தே சூன்ய உபமானம். இந்த மூணுமே உனக்கு ஓமை ஒத்துக்காது, இது பொருத்தமல்ல. அபாங்கலக்ஷ்மியாக சூன்யம், அபாங்கலக்ஷ்மியுடைய சூன்யமான உபமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. पाषाणेव हरिनीलमणिर्दिनेशो प्रम्लानतां कुवलयं प्रकटीकरोति नैमित्तिकः जलदमेचकिमा ततस्ते कामाक्षि शून्यमुपमानमपाङ्गलक्ष्म्याः शृङ्गारविभ्रमवती सुतरां सलज्जा नासाग्रमौक्तिकरुचा कृतमन्दहासा श्यामा कटाक्ष सुषमा तव युक्तमेतत् कामाक्षि चुम्बरवक्. இங்கே ஷியாமா கட்டாட்ச சுஷுமான்னு விட்டார். ஷியாமான்னு சொன்னால் இளைஞி, ஒரு யுவதி. ஸோ யுவதியாக இருக்கிறது உடைய கடாட்சத்தோடைய அழகு. சுஷமான அழகு, உடைய கடாட்சத்தோட அழகை பார்த்தா ஒரு இளம் பெண்ணாக தோன்றுகிறது. ஸோ ஸ்ருங்கார விப்ரமவதி, யுவதிகள் தான் அந்த ஸ்ருங்கார சேட்டைகள்லாம் அவளுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த யங் ஏஜ், அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அவர்களுடைய விளையாட்டுகள் சிங்காரமாக இருக்கும். அந்த மாதிரி சிங்கார விப்ரமவதி. இந்த பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னான்னா, அப்படி விப்ரமங்கள்னு சொன்னாலே தன்னுடைய கணவரை மயக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சேஷ்டைகளுக்கு விப்ரமம்னு பேர். ஸோ மனைவியாகப்பட்டவள் அந்த விப்ரமங்களை கணவனிடத்தில் செலுத்துவாள். அது மாதிரி ஒரு யுவதி தன்னுடைய லவர் மேலே அதை செலுத்துவாள் இல்லையா. ஸோ சிங்கார விப்ரமவதி, உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்டது அது சிங்காரத்தோடு கூடியிருக்கிறது. சுதராம் சலஜ்ஜா, அதுக்கு எப்போவுமே வெக்கம் இருக்குது. எப்போவுமே யுவதி நாணமெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜு. அதனால இந்த கடாட்சமும் லஜ்ஜையோடு கூடியதாக இருக்கிறது. ஆனால் விப்ரமங்களை காட்டின்னு இருக்கு. யார் மேலே காட்டும்? இது சிவன் மேலே தான் காட்டும். நாசா அக்ர மௌத்திக ருச்சா. நாசா அக்ரன்னு இந்த மூக்கு நுனி. நாசான மூக்கு, மூக்கினுடைய அக்ரன நுனி.
ஸோ மூக்கு நுனியில் மௌக்தி கருச்சா முத்து போட்டுருக்கா தேவி, முத்து மூக்குத்தி போட்டுருக்கா. ஸோ அந்த மௌக்தி கருச்சா அந்த முத்துடைய கலர் அந்த வெளேர்னு இருக்கிறதுனால கிருத்த மந்தஹாசா, அது மந்தஹாசம் பண்ணுறது புஞ்சிரிப்பு சிரிக்கிறது மாதிரி இருக்குது. அந்த பார்வை வந்து அது மூக்கு நுனியில் விழறோச்சே அந்த முத்துக்களோடு சேர்ந்து அது அப்படியே ஒரு சிரிக்கிறதோ, அந்த ஒரு இளைஞி வந்து ஒரு மந்தஹாசம் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பார்வை இருக்கிறது. ஸோ தவ யுக்தம் ஏத்தத்து, அது பொருத்தம்தான். உன்னுடைய இளைஞியோடு கம்பேர் பண்ணுறது நிச்சயமாக அது பொருத்தமே. யுக்தம் ஏத்தது. ஹே காமாட்சி சும்பதி திகம்பர வக்திரபிம்பம். ஸோ இது போய் முத்தமிடுகிறது. யாரை முத்தமிடுறதுன்னு சொன்னான்னு திகம்பரனாக, திகம்பரன்னு திசைகளையே ஆடையாக உடைய தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கக்கூடியவன். எதுவுமே வேண்டாம், உலகத்தையே மறந்து மெய் மறந்து தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படியே உட்காண்டிருக்காரா. அப்படி திகம்பரனாக இருக்கக்கூடிய சிவனுடைய வக்திரபிம்பம் முகத்தை அது போய் முத்தமிடுகிறது. அர்த்தம் தேவி திகம்பரனா இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை உலக விஷயத்தில் ஈடுபட வைக்கிறதுக்கு அந்த இளைஞியாக இருக்கக்கூடிய அந்த விப்ரமங்கள் எல்லாம் காட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு இங்க மூக்க. ஸ்ருங்கார விப்ரமவதி சுதராம் சலஜ்ஜா நாசாக்ரமௌதிகருச்சா கிருதமந்தஹாசா ஷ்யாமா கடாக்ஷ சுஷமா தவ யுக்தமேதத் காமாட்சி சும்பதி திகம்பர வக்ரபிம்பம் நீலோத்பலேன மதுபேன ச திருஷ்டிபாதः காமாட்சி தே கதம் ஆமனந்தி ஐத்யேன நிந்ததி யத் அன்வகம் இந்துபாதான் பாதௌருகேன யதசௌ கலஹாயதே ச. ஸோ நீல உத்பலேன மதுபேன ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து பொருந்தாதுன்னுட்டார். காமாட்சி துல்லிய இதிதே கதம் ஆமனந்தின்னு சொல்கிறார்கள். கதம் எப்படி சொல்கிறா? உன்னுடைய இந்த இதை பார்வையை பார்த்து நீலோத்பலம், அதாவது நீலத்தாமரை அல்லது குமுதமலர்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதே மாதிரி மதுபேன வண்டு, மதுவை குடிக்கக்கூடியது வண்டு, மகரந்தத்திலிருந்து தேனை எடுத்துட்டு அது குடிக்கும் அது. ஸோ அதனால் மதுபன வண்டு. ஸோ வண்டோடையும் உன்னை எப்படி கம்பேர் பண்ணுறா? முடியாது அப்படிங்கிறார். ஸோ திருஷ்டி பார்த்தக, உன்னுடைய பார்வை திருஷ்டியாகப்பட்டது எப்படியாக துல்லியன சமமாக எப்படி சொல்கிறார்கள்? கதமாமனந்தி ஏன்னா சைத்தியேன குளிர்ச்சியாக இருக்குது. பார்வை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நிந்ததி அது அன்வகம் இந்து பார்த்தான், இந்துவும் குளிர்ச்சி தான். சந்திரன், இந்துன்னா சந்திரன், இந்து பார்த்தான்னா சந்திரனுடைய கிரணங்கள்னு அர்த்தம். இந்துலேருந்து வரக்கூடிய கிரணங்கள் இந்து பார்த்தான். ஸோ அந்த சந்திர கிரணங்கள் குளிராக இருந்தாலும் இந்த பார்வை அதை விட குளிராக இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஸோ நிந்ததினா அதை திட்டுகிறதுன்னு அது கீழாக்குகிறது. அதோட குளிர்ச்சியெல்லாம் ஒரு குளிர்ச்சியும் கிடையாது. என்னுடைய பார்வை தான் ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்கிறதான் அந்த பார்வை. அதனால அதை வந்து இது சந்திரன் வரும்போது குமுதம் மலரும். ஸோ அதனால சந்திரனை பார்த்து மலர்கின்ற குமுதத்தோடு உன்னுடைய பார்வையை சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து குளிர் கம்மி, உன்னுடைய பார்வை குளிர் ஜாஸ்தி, அதனால சொல்ல முடியாது, குமுதத்தோடு ஒப்பிட முடியாது. அடுத்து பாத்தோருகேன எதசௌ கலகாயத்தே. பாத்தோருகம் பார்த்தன்னா தண்ணின்னு அர்த்தம். பார்த்தா ஸோ பாத்தோருகம்னா தண்ணியிலேருந்து பிறக்கக்கூடிய தாமரை. ஸோ நீலத்தாமரைன்னு வச்சுருந்தா கூட தாமரை நீலத்தாமரைன்னு வச்சுக்க முடியாது. பாத்தோருகம்னு சொன்னால் இங்கே வண்டோடு கம்பேர் பண்ணுறேன். அப்போ பகலில் மலரக்கூடிய தாமரைன்னு சொல்லும்போது அந்த தாமரையோடு கூட தாமரை மேல் இருக்கக்கூடிய வண்டு இல்லையா, அந்த வண்டோடு தானே கண்ணை கம்பேர் பண்ணுறான். ஸோ பாத்தோருகேன எதசௌ கலகாயத்தே. ஏன்னா அந்த பார்வை அந்த தாமரையே நிந்திக்கிறது. அப்போ நீலத்தாமரை தான் எடுக்கணும். நீலத்தாமரை வந்து பகலில் வளரக்கூடிய நீலத்தாமரை சொல்கிறாரு. இங்கே குமுத மலரை சொல்லலை. குமுதம் வந்து ராத்திரி மலரக்கூடிய அல்லி மலர் அது. ஸோ இங்கே பார்த்தோம் ஏன்னா குவலயம்னு குமுதம் எல்லாம் சொன்னாலே நீலத்தாமரைன்னு அர்த்தம். குமுதம்னு ராத்திரி மலரக்கூடிய இது அல்லி மலர் எல்லாமே அந்த வார்த்தையில் வருது. ஸோ இங்கே வந்து நீலத்தாமரை பகலில் மலரக்கூடியது. இது அது கூட சண்டை போடுறது. எதனால? அந்த நீலத்தாமரை விட கட்டாட்சம் நல்ல கருகருன்னு இருக்கு. ஸோ அந்த தாமரை விட நல்ல கருப்பாக இருக்குது. அதுக்கு அந்த வண்டும் கருப்பு.
ஸோ வண்டும் வந்து கருப்பாக இருக்குது. ஆனால் இந்த தாமரை மேலே தாமரை போல் இருக்கக்கூடிய அந்த கடாட்சம் வந்து அதை விட பயங்கரமாக கருப்பாக இருக்கிறதுனால அந்த வண்டோடு கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ குமுத மலரோடும் இந்து பார்த்தான்னு சொல்லி அந்த இந்து சந்திரன் விழுவதால் மலரக்கூடிய அந்த ராத்திரி வளரக்கூடிய குமுத மலர் மேல் குமுதத்தை கம்பேர் பண்ணும்போது முடியாதுன்னுட்டார். இப்போ பகலில் வளரக்கூடிய நீலத்தாமரையையும் அந்த வண்டு உட்கார, ஏன்னா வண்டு வந்து இல்லாட்டனா வண்டு தெரியாது, ராத்திரி ஆனால் நீலத்தாமரை மூடிடும், வண்டை மூடிடும், தாமரை மூடிடும் இல்லையா சந்திரன் வரும்போது. ஸோ அந்த பகலில் வரக்கூடிய நீலத்தாமரையையும் உன்னுடைய அது மேலே அமரக்கூடிய வண்டும் ஒத்து வராது. ஏன்னா தாமரையோடு எப்போவுமே இது வைரம் பாராட்டுறது, சண்டையை பண்ணுறது, கலகம்னா சண்டை உண்டாக்குறது. அதனால வண்டோடு இதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். नीलोत्पलेन मधुपेन च दृष्टिपातः कामाक्षि तुल्य इति ते कथम् आमनन्ति शैत्येन निन्दति यदन्वकम् इन्दुपादान् पातोरुषेण यदसौ कलहायते च भापटल विदिते ते भ्रूवल्लि वीचि मुखकान्ति सिन्धौ कामाक्षि वारिभर पूरणलम्बमान कालाम्बुवाह सरणिं लभते कटाक्षः. ஸோ முக காந்தி சிந்தௌ, காந்தி ஒளி, தேவியோட முக ஒளி இருக்கு இல்லையா, அது கடலாட்டமாக இருக்குது. முகத்தோட அந்த காந்தி பார்த்தானா ஒரு கடலாட்டமாக இருக்குது. அந்த கடலில் ஓஷ்டப்பிரபா படல வித்ரும, அதாவது ஓஷ்டம், தேவியோட ஓஷ்டம்னா உதடு, தேவியோட உதடு ரெட் கலரில் இருக்குது. அந்த ரெட் கலர் எப்படி இருக்குன்னா கடலில் கடல் பவழம் கிடைக்கும், கடல் பவழம் சொல்லி கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது, அதுவும் நல்ல ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த உன்னுடைய ஓஷ்டமானது கடலோட பவழத்தை போல இருக்குது. ஸோ உதட சொல்லிட்டாரு, இங்கே முகத்தை சொல்லிட்டாரு, கடலாட்டம் இருக்குன்ட்டாரு. அதில் கிடைக்கக்கூடிய பவழமாக உன்னுடைய ஓஷ்டம், உன்னுடைய உதடுகள் இருக்கின்றன. முத்ரிதேத்தேன்னு முதிரையோடு கூட இருக்குது, அந்த முதிரை பவழம் என்ற முதிரையோடு கூடி இருக்கிறது உன்னுடைய உதடு. ஸோ ப்ரூவல்லி வீச்சி சுபகே, ஸோ வீச்சின்னு அலைன்னு அர்த்தம். இப்போ கடலில் அலை அடிக்கிறது. ஸோ இங்கே கடாட்சத்துக்கு இந்த முகத்திலேருந்து வரக்கூடிய அலை என்னன்னு பார்த்தா ப்ரூவல்லி, ப்ரூனா இது புருவக்கொடி, ப்ரூவல்லினா புருவக்கொடி வந்து அப்படியே அசைஞ்சு அப்படியே அலை போல் வந்துட்டுருக்கு அந்த கடலில். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடலில் வாரி பர பூரண லம்பமான, ஸோ தண்ணீர் நிறைந்து அது லம்பமானது, அதனால வாரி எடுத்துன்னு போய்டுறது, தண்ணியை தூக்கிட்டு போய்டுறது. எது? கருப்பு மேகங்கள், இந்த நல்ல சாரமான தண்ணியை தூக்கிண்டு மேகமாக வானத்தில் போய் தொங்குறது இல்லையா, லம்பமான தொங்குறது. ஸோ இதிலிருந்து இந்த கடல்லேருந்து வரக்கூடிய முகக்காந்தியுடைய அழகை எடுத்துக்கொண்ட பார்வைன்னு சொல்கிறாங்க. ஸோ முகக்காந்தியை எடுத்துட்டு இந்த பார்வை ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியாக எப்படி கடல்லேருந்து அந்த மேகமாகப்பட்டது வர பூரண லம்பமான கார்மேகங்கள்லாம் வானத்தில் தொங்குறது அப்படியே. ஸோ அப்படிப்பட்ட அம்புவாகன்னு தண்ணீரை தாங்கக்கூடிய மேகம்னு அர்த்தம். அம்புவாகன்னா கார்மேகம்னு அர்த்தம். ஸோ கார்மேக சரணிம், அது வரிசையாக தொங்கும். எது? மழைக்கு முன்னாடி நிறைய கார்மேகங்கள்லாம் வானத்தில் வரிசையாக உண்டாகிடும். அதெல்லாம் வானத்தில் அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு மழை வந்தால் முட்டிடும், அது மேலே முட்டினோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி காலாம்புவாக சரணிம், அப்படி வரிசையான கார்மேகங்களுடைய வரிசையை லபத்தே கடாட்சக, அதை அடைகிறது உன்னுடைய கடாட்சம். ஸோ ஒரு முகக்கடல், அந்த முகக்கடல்லேருந்து அந்த அழகெல்லாம் அந்த சாரத்தை எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய கடாட்சம் அப்படியே வானத்தில் போய் மேகமாக தொங்கிறது. அது புருவத்தோட அசைவு போல் அப்படியே கார்மேகங்கள் அசைஞ்சு போகிறது. அதில் வந்து இந்த ஓஷ்டம்ங்கிறது சிவந்த பவழ கலரோடு கூட கடலில் தெரிகிற பவழ மாதிரி இருக்கிறது. நீ இப்படி வர்ணிக்கிறாருங்க கடாட்சத்தை மூகர். பிரபா படல வித்தேதே ப்ரூவல்லி வீச்சி சுபகே முக காந்தி சிந்தௌ காமாட்சி வாரிபர பூரண லம்பமான கால அம்புவாக சரணிவதே கடாட்சக. मन्दस्मितैर्धवलिता मणिकुण्डलांशु सम्पर्कलोहितरुचिस्वदपाङ्गदारा क्षिमल्लिकुसुमैः नवपल्लवैश्च नीलोत्पलैश्च रचितेव विभाति माला. ஸோ இங்கே கடாட்சம் வந்து ஒரு மாலை மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். இப்போ ஸோ
தோது அபாங்கதாரா. அபாங்கதாரான்னு கடைக்கண் பார்வை அப்படியே தாரையாக வரக்கூடிய, தாரைன்னு அப்படி ஸ்ட்ரீம் அப்படியே வருது, அலையலையாக வருது உன்னுடைய பார்வை. ஸோ அபாங்கதாரா வீச்சு வருது எப்படி இருக்குன்னா மந்தஸ்மிதைகி தவளிதா. அது புன்சிரிப்போடு சேரும்போது ஏதோ மல்லிகை இது பூவை தொடுத்த மாதிரி இருக்குது, மந்தஸ்மிதம். ஸோ ஒன்று அந்த கடாட்சம் வந்து எது கூட சேருது ஃபஸ்ட்டு மந்தஸ்மிதமாகப்பட்ட அந்த புன்னகை, அப்போ ஒயிட் கலர். ஸோ கடாட்சம் வந்து ஒரு வெள்ளை கலர் பூ தொடுத்த மாதிரி ஆயிடுது. இப்போ அடுத்து மணிகுண்டல அம்சு சம்பர்க்க லோகித ருச்சி. லோகிதன்னா ரெட் கலர், ருச்சி கலர். ஸோ மணிகுண்டல அம்சு. ஸோ கடைக்கண் பார்வை காது வர நீள்றது. அங்கே பார்த்தா ஒரு மணிகுண்டலம் இருக்குது, அதில் ரத்ன கற்கள் இருக்குது. அந்த ஒளியை எடுத்துக்கொள்கிறது லோகித ருச்சிக்கு, அந்த ரெட் கலர் எடுத்துக்கிறது. அப்போ செவத்த பூவை தொடுத்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஸ்ட்ரீமில் வந்து வரிசையாக பூமாலை தொடுத்த மாதிரி ஆறுது இந்த கடைக்கண் பார்வையோட வீச்சு. அம்மா ஸோ காமாட்சோ அபாங்கதாரா, இப்படிப்பட்ட உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்டது ஹே காமாட்சி. மல்லி குசுமைகி. ஸோ மல்லி குசுமை என்னது, மல்லிகை பூ தொடுத்த மாதிரி. மல்லி குசுமம் என்னதுங்க, புன்னகை தான். ஸோ புன்னகை வெள்ளை வெளையர்னு இருக்கிறதுனால அது கடைக்கண் பார்வையால் தொடுத்துருக்கு, மல்லிகை பூ தொடுத்துருக்கு. நவபல்லவைஷ்ட. நவபல்லவன புதுசாக தோன்றுகிற புன்முறுவல்னு எடுத்துக்கணும். ஸோ நவபல்லவம் அப்படி புதுசாக உள்ள இது ரெட் கலர் லோகிதம்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த புன்முறுவலாகப்பட்டது, அந்த காதில் உள்ள குண்டலத்தை சேர்த்துண்டு இந்த பார்வையாகப்பட்டது புன்முறுவலோட. அப்புறம் நீலோத்பலை, அது என்னாச்சு, பார்வையே கருப்பு. ஸோ அதனால நீலோத்பலமும் அதில் கொடுத்துருக்கு. ஸோ மல்லிகைப்பூ இருக்குது, அதில் இது லோகிதம் ரெட்டு கலரில் பல்லவங்கள், அது சின்ன சின்ன இதெல்லாம் இலைகள் எல்லாம் தொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசாக பூத்த பல்லவங்களை துளிர்கள் எல்லாம் சேர்த்த மாதிரியும், அப்புறம் நீலோத்பல மலரை சேர்த்து கட்டின மாதிரியும் உன்னுடைய பார்வை ரச்சிதா இவ அப்படி தோன்றுறது. அந்த மாதிரி இருக்குது. விபாதி மாலா, உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்ட தாரை ஏதோ பூமாலை தொடுத்து போட்ட மாதிரி இருக்குன்னுட்டான். मन्दस्मितैः धवलिता मणिकुण्डलांशु सम्पर्कलोहितरुचिः त्वदपाङ्गदारा कामाक्षि मल्लिकुसुमैः नवपल्लवैश्च नीलोत्पलैश्च रचिता इव विभाति माला. श्री कामाक्षी नमः.